மற்றொரு அண்மை செய்தி, சோனி நிறுவனத்தின் வருமான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் சோனி நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் சீலிட்ட கவரில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீலிட்ட கவரில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது சோனி நிறுவனம். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் மகேஸ்வரி. இளையராஜா மற்றும் சோனி நிறுவனத்திற்கு இடையிலான இந்த காப்பீட்டு உரிமை தொடர்பான வழக்கில் தற்பொழுது சோனி நிறுவனம் வருமான வரியை விவரங்களை தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சோனி மியூசிக் என்டர்டைன்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஓரியன்டல் ரெக்கார்டர்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவையினுடைய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இசையமைப்பாளர் இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை சோனி நிறுவனம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இன்றிலிருந்துதான் இந்த வழக்கு என்பது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையில் இந்த தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இளையராஜா சார்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் ஆஜராகி வழக்கில் சோனி நிறுவனம் இதுவரை எந்த பதில் மனுவும் தாக்கல் செய்யவில்லை என்றும், தற்போது டியூட் என்ற திரைப்படம் என்பது வெளியாகி இருப்பதாகவும், அந்த படத்தில் கூட இளையராஜாவினுடைய 2 பாடல்களை பயன்படுத்தியுள்ளதாக இளையராஜா சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சோனி நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் சோனி நிறுவனம் மீட்டிய வருவாயை சீலிட்ட கவரில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மேலும் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும், உச்சநீதிமன்றத்தில் சோனி நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் இளையராஜாவினுடைய 500க்கும் மேற்பட்ட அந்த இசையமைப்புகளுடைய பதிப்புரிமை தொடர்பான வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்தில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி சோனி நிறுவனம் தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு இளையராஜா பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து நீதியரசர் சீலிடப்பட்ட கவரில் சோனி நிறுவனம் தாக்கல் செய்த அந்த வருமான விவரங்களை பெற்றுக்கொள்ள நீதியரசர் மறுப்பு ஒன்றை தெரிவித்தார்கள். மேலும் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சோனி நிறுவனம் சார்பில் அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டது. மேலும் டியூட் திரைப்படம் தொடர்பாக தனியாக வழக்கு தொடர மனுதாரருக்கு அறிவுறுத்திய நீதியரசர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் வழக்கு விசாரணையை தற்போது அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.